திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்துள்ள வீரக்கல்லில் வெள்ளை மாலை வீரமாரம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் ஒரு நாள் இரவு முழுவதும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது. இந்த திருவிழாவில் தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, கரூர், சென்னை, கோவை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திருவிழாவில் கலந்து கொள்ளும் ஆண்கள் மற்றும் பெண்கள் குளிப்பதற்காக தனித்தனியாக குளியலறை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் குளிக்கும் போது வீரக்கல் அடுத்த வண்ணம்பட்டியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் தங்கள் மொபைல் போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து பெண் ஒருவர் கூச்சலிட்டதால் அங்கிருந்த பொதுமக்கள் அந்த 4 இளைஞர்களை மடக்கி பிடித்தனர். பின்னர் 4 பேரையும் செம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் அந்த 4 பேரிடமும் விசாரணை நடத்திய பின்பு எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் செம்பட்டியில் உள்ள 4 வழிச்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் செம்பட்டி பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்துகள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து வழக்கு பதிவு செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் 4 மணி நேர சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது. பாத்ரூம்ல ஒருத்தன் தைரியமா வீடியோ எடுக்கிறான். 2 மணி நேரத்துக்கு மேல அவன் அங்க நின்று எடுத்திருக்கான். அங்க அத்தனை போலீஸ் இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவன் போன் வச்சு வீடியோ எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? குடிச்சிட்டு வரானா அவனை உள்ளேயே விடக்கூடாது. வாசல்ல நிக்கிறாங்க, 4-5 இடத்துல நின்று இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வேலை? இங்க 2 மணிக்கு வந்தோம். எல்லா பிள்ளை குட்டி சாப்பாடு எதுவுமே இல்லாம 2 மணிக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். இப்ப 9 மணி ஆகி போச்சு. இப்ப வரை எந்த ஒரு தீர்வுமே கிடையாது. போங்கன்னு சொன்னா நாங்க எங்க போக? எத்தனை பேர் பெண்களோட வீடியோ 3 மணி நேரம் எடுத்திருக்காங்க. நானும் பாத்ரூம் போயிருப்போம், இவளும் பாத்ரூம் போயிருப்பா, இவன் பாத்ரூம் போயிருப்பா. 3 மணி நேரம் வீடியோ எடுத்திருக்கான். அவர்களை கைது செய்ய சொல்லி 8 மணி வரைக்கும் இங்கே மறியல் போராட்டத்தை இங்கே கையெடுத்தோம். நம்மளுடைய காவல்துறை அவர்களை கைது செய்து கொண்டு முன்னிறுத்துவோம் என்று கேட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டிருக்கிறோம். கோயில் திருவிழாவிற்கு சென்ற பெண்களை குளிக்கும் போது வீடியோ எடுத்ததாக கூறப்படும் சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.